கரூர் சம்பவத்தில் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். சிபிஐ விசாரணை முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். நேற்றும் இன்றைக்கும் எங்கள் தரப்பு விளக்கத்தையும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு சம்பந்தமாக எங்கள் தரப்பு விளக்கு எப்படி நடந்தது, என்னென்ன நிகழ்ச்சிகள் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது ஆகிய அனைத்து விளக்கங்களையும் கேட்க எங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. நான், எங்களுடைய பொதுச் செயலாளர், அப்புறம் அண்ணன் ஆனந்த் அவர்கள் மற்றும் எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ் அர்ஜுன் மற்றும் இவர் மதியழகன், மாவட்ட செயலர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் எல்லாம் எங்கள் தரப்பு விளக்கத்தில் எப்படி நடந்தது என்னென்னன்றதை கொடுத்தோம். கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு சற்று முன் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு அனைவரும் முடித்து இன்னைக்கு கூட எங்களுடைய தரப்பில் என்ன விளக்கமோ அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணம், இந்த சதி செயலில் இந்த 41 மரணத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அனைத்து ஒத்துழைப்புகளும் நாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறோம். ஸோ இந்த சதி செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த இடத்துல சுற்றி கொண்டு இருக்கலாம், பக்கத்திலே இருக்கலாம், இங்கேயே சுற்றி கொண்டு இருக்கலாம். ஸோ அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம். எங்களுக்கு இருந்த அனைத்து சந்தேகங்களையும் இங்கே இருக்கிற அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறோம். மேலும் எங்களிடம் இருக்கும் மற்ற சந்தேகங்கள் என்னென்ன விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த விசாரணை நல்லபடியாக நடக்க வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். 41 உயிர்கள் பலியாக இருக்கிறது. அந்த உயிர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். இதற்கு கடைசி வரை எங்களுடைய போராட்டமும் இருக்கும். இதற்கு முழு ஒத்துழைப்பும் இருக்கும்.